இன்றைக்கு ஜூன் 26 உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம். அது ஏன் இன்றைய தினம் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினமா இருக்குதுன்னா, இதற்கான வரலாறு பார்த்தீங்கன்னா சீனால இருந்து தொடங்குது. 1839ஆம் வருஷம் சீன பேரரசனுடைய ஒரு அமைச்சர் லின் ஜெக்ஸி அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவரு இந்த போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்கணும். அந்த தேசத்துல அபின் தறிகட்டு ஓடிட்டு இருந்திருக்கு. பிரிட்டிஷார் உலகம் முழுவதும் ரூல் பண்ண ஆரம்பிச்சப்போ அதிகப்படியா அவங்களுக்கு பண தேவைக்காக இந்த அபினை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தினாங்க. இந்த அபினுடைய பழக்கத்தினால சீன மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தையே தொலைக்கிற ஒரு சூழல் ஆயிருக்கு. அப்போ இந்த லின்ஜெக்ஸி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒட்டுமொத்தமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அபினை எல்லாம் கலெக்ட் பண்ணி அழிக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்படித்தான் 1839ஆம் வருஷம் ஜூன் மாசம் 3ஆம் தேதி அந்த அபின் வேட்டையை துவங்குறார். ஒரு கடற்கரையில கொண்டு அத்தனையும் கொண்டு குவிக்கிறார். குவிக்கிறது 1 கிலோ 2 கிலோ இல்லைங்க, 12 லட்சம் கிலோ, அதாவது 1200 டன் அபின அவரு கொண்டு கொட்டுறாரு, கொட்டி அழிக்கிறார். இந்த 12 லட்சம் கிலோ அபின்ல 1,20,000 கிலோ ஹெராயின் தயாரிக்கலாமா. இன்றைய சந்தை மதிப்புல 1,25,000 கோடி. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனே 12 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அதனுடைய 10% ஒரே ஸ்ட்ரோக்ல அந்த கடனை தீர்த்துடலாம். அவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட், அவ்வளவு பெரிய அமௌண்ட் தொகையுள்ள அந்த அபின அழிச்சு ஒழிக்கிறார். அதுக்கு அவருக்கு 23 நாள் தேவைப்பட்டிருக்குது. ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் 23 நாட்கள் அதை அழிச்சு கடல்ல கரைச்சிருக்கார். அப்போ ஜூன் 26ஆம் தேதி சீன மக்களுக்கு புது விடிவு பிறந்தது அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். அந்த தினத்தை தான் ஐநா சபையில 1987 டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு இதை பிரகடனப்படுத்துறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திட திரவ வாயு வடிவிலான போதைப் பொருட்கள் அது கிட்டத்தட்ட 1200 வகை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சாதாரண கல்லு சாராயம் பீர் பிராந்தியிலிருந்து கஞ்சா, அபின், ஓபியம், மெத்தபெட்டமைன், சூடோபெட்ரின், ஓஜி கஞ்சா, எல்எஸ்டி, திரவ வடிவிலானது, வாயு இன்ஹேலர் வடிவிலான, இப்படி எந்த வடிவில் இருந்தாலும் 1200 வகையான இந்த போதை வஸ்துக்களை முற்றிலும் ஒழிக்கணும். இது உலக மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனப்படுத்துறாங்க, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்படிப்பட்ட அந்த நாள் தான் இன்றைய நாள். இந்த போதை வஸ்துக்களால என்னென்ன இழப்புகள் நடக்குதுங்கிறத பாருங்க. ஒரு வருஷத்திற்கு உலகம் முழுவதும் இந்த போதை வஸ்து பயன்படுத்தி நேரடியாவோ மறைமுகமாவோ 32 லட்சம் பேர் இறக்குறாங்க. இதுல பாருங்க, 1,56,000 பேர் எந்த தப்புமே செய்யாத அப்பாவிகள், அவங்களும் இதுல பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க. நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா வருஷத்திற்கு 9 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2400 பேர், ஒரு மணி நேரத்துக்கு 100 பேர் இந்த போதை வஸ்துக்களால உயிரிழக்கிறாங்க. நம்முடைய நாட்டுல மொத்த மக்கள் தொகை 147 கோடி. இந்த 147 கோடியில 37 கோடி பேர் ஏதாவது ஒரு வகையில போதையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் ஆய்வறிக்கை சொல்லுது. சரி, இது உயிரிழப்பு பயன்பாடு. இது போக இந்த போதையால் ஏற்படக்கூடிய குற்ற சம்பவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல 1,50 கோடியிலிருந்து 2 கோடி குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு பதிவு பண்றாங்க. இதுல நம்முடைய நாட்டுல மட்டும் 1,25 லட்சம் குற்றங்கள் இந்த போதை வஸ்துக்களால நடக்குது. அப்ப பாருங்க, இந்த போதை மனித குலத்துக்கே எதிரானது தானே. ஏதோ ஒரு ஊருக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ இல்ல, உலகத்திற்கே எதிரானது இந்த போதை. இந்த போதை எந்த வடிவில் இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் முடிவெடுக்கக்கூடிய நேரம் இது. நம்மால் ஒருத்தர் சொன்னாரு, டெங்கு மலேரியா கொசு போல ஒழிக்கணும். டெங்கு மலேரியா கொசு போல ஒழிக்கப்பட வேண்டியது இந்த போதை தானே.